நான் வாசித்த சங்கீதம் 85ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். செபிக்கிற எங்கள் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாஷ்வா தேவனே, உடைய பெரிய கிருபையினால் சிறையிருப்பை அப்பா எங்கள் தேவன் நீங்கள் திருப்பினருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வார்த்தை ஆண்டவரே அந்த நாளில் நிறைவேற முடியாது செபிக்கிறேன். யாஷ்வா மெசியாவி நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். திரும்ப வாசிப்போம். நம்முடைய தேவனாய யாஷ்வா தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்புகிறார். எத்தனையோ பேர் அந்த பூமியில் பிறந்தாங்க, எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க, இன்னும் எத்தனையோ பேர் அவர் வருகை வரலையும் பிறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வருகைக்கு முன்னாடி மறிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, யாஸ்வாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். தேசத்தின் மேலே தேவன் பிரியம் வைக்கிறார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருடைய சிறையிருப்பை திருப்பாம ஏன் அவர் யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்ப வேண்டும்? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்ன செய்கிறாரு? அவர் யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். திருப்பினீர். உங்கள் ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவத்தை எல்லாம் மூடி. உமது ஜனம் அவருடைய ஜனங்கள். யாரெல்லாம் அவருடைய ஜனங்கள்? அவருடைய ஜனங்களுக்காக மாத்திரமே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரமே அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார். அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயினால் சொன்னார், பிதாவே தாங்கள் செய்கிறது என்று அறியாது இருக்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு நிறைய பேர் அதை குறித்து ஒரு அறிவு தெளிவு கிடையாது. 3ஆம் வசனம் சொல்லுது, ஒரு உக்கிரகத்தெல்லாம் அடக்கி கொண்டு ஒரு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினேன். நம்முடைய தேவன் வேதம் சொல்லுது, யாத்திராமதி புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். அவ்வளவு எரிச்சலாக இருந்தாலும் தம்முடைய ஜனத்திலே உள்ள கோபத்தை எல்லாம் என்ன செய்கிறாரு? அடக்கி கொண்டு கோபத்தை எரிச்சலை விட செய்கிறாரு. அவர் திரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவ்வளவு கோபம், அவ்வளவு எரிச்சல். யார் நிமித்தம்? யாக்கோபு நிமித்தம் திரும்புகிற தேவனாக இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? அவர் ரட்சிப்பை அருளும். மற்றவங்க ரட்சிப்பு கிடையாது. எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா பரலோகம் போகிறதுக்கு அப்படின்னு அறவேக்காடு அனைவர் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு கிடையாது, எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் கிடையாது. வேதத்தை நல்லா வாசிக்கணும். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது, எல்லாரும் ரட்சிப்பு கிடையாது, எல்லாரும் பாவ மன்னிப்பு கிடையாது. இது அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. ஏனெனில் ஆதியாகமம் சொல்லுது, உன் வித்துக்கும் ஆள் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன். இது எல்லாத்தையும் கிடையாது. இந்த சுவிசேஷம், ரட்சிப்பு, மனது மூல பாவ மன்னிப்பு இது எல்லாருக்கும் இல்லை. பைபிள் காலேஜில் படித்ததான ஊழியர்கள் சொல்லுவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது முழுவதும் தவறான உபதேசம். அங்கேருந்து வரக்கூடிய உபதேசம் முழுவதும் தவறான உபதேசம். சபைக்கு வந்தால் நல்லா இருக்கலாம், சபைக்கு வந்தால் ஆடம்பரமாக வாழலாம், சபைக்கு வந்தால் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், உங்களை ஆசீர்வதிப்பார், ஓஹோன்னு வச்சிருவார். அது முழுதும் தவறான காரியம். அது முழு என்னது? தவறான காரியம். சபைக்கு வந்தால் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்படி வேதம் சொல்லலையே. வேதம் சொல்லுது, உயிரோடு சுகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவள். என் நாமத்துக்காக நான் படும் பாடு எவ்வளோன்னு காண்பிப்பேன். ஆதியாகமத்தில் யாக்கோபு சொல்கிறாரு, எங்கள் பிதாக்களைப் போல கொஞ்சம் குறைய நான் என்ன பிரவேசம் செய்த வருஷம்
பிரதேசம் செஞ்சிருந்த வருடங்கள். அப்போ எவ்வளவு பாடு, எவ்வளோ உத்தரம். இப்போ பரலோகராஜ்யத்துக்கு போகிற கூடியதான மனிதர்கள் இடுக்கமான வாசலுடைய பிரவேசிக்கணும் வேதம் சொல்லுது. அது ரொம்ப ஜாலியாக போகிறது பரலோகராஜ்யம் கிடையாது. இந்த பூமியில் ஜாலியாக உள்ளவங்களுக்கு தீர்ப்பை நம்ம யோசிக்க வேண்டியதான். பரவாயில்ல, இது அங்கே போகிறது கிடையாது. இப்போ போந்தா கோழி 20 நாளில் என்ன செஞ்சிடும்? 2.5 கிலோ பெருத்துரும். அது ஜீவனை கெடுக்குமா அழிக்குமா? ஜீவனை கெடுக்கும், அழிக்கும், ஜீவனை கொடுக்காது. அது என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுட்டு பொட்டுன்னு போயிடுறாங்க. விரும்பி சாப்பிட்டு என்ன செஞ்சிடுறாங்க? பொட்டுன்னு போயிடுறாங்க. நம்ம அதை கவனிக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். என்றைக்கும் தேவன் நம்மேல் கோபம் கொள்ளுகிற தேவன் அல்ல. ஒரு நேரம் கோபம் கொண்டார். ஏன்? அவங்க வார்த்தை விட்டு மீறினபடினாலே. வார்த்தை விட்டு மீறினபடினால தேவன் கோபம் கொண்டார். தொடர்ந்து வாசிப்போம். ஜனங்கள் தேவன் மகிழ்ந்திருக்கணும், திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உயிர்ப்பித்தல் ரொம்ப முக்கியம். உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கிருபையை காண்பிக்கணும். கிருபை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. கிருபை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அதனால தான் தூதன் சொன்னார் மரியாதை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இந்த கிருபை யாரு கொடுத்தாரு? ரட்சிப்பை யாரு கொடுத்தாரு? நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கணும். நீ இதை செய்தபடியால். எப்படி? செய்தபடியால். இப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளை மீறியாச்சுன்னா அவன் கிருபை இழந்துருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? கட்டளையை மீறினா கிருபை அவுட். திரும்ப கிருபை கிடைக்காது. கொடுக்கப்பட்டதான இது மொழிபெயர்க்கப்பட்டதான பரிசுத்த வேதாகமம். இதில் சொல்லப்பட்ட கட்டளையை மீறிட்டா கிருபை கிடைக்காது, முடிஞ்சிடும், அவ்வளோதான். அங்கே ஆதாம் ஏவாள் ஒரு கட்டளை மீறினபடினால கிருபை போயிட்டு. இப்போ கிருபையை காண்பித்து என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். அந்த காரியத்தை தேவன் என்ன செய்கிறாரு? ஏற்ற காலம் வர்றப்ப எந்த ஸ்திரியை சர்ப்பமானது வஞ்சித்ததோ அதே மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் ஆகாத நியமிக்கப்பட்டதான ஒரு பெண் ஏவாள் ஆதாமுக்கு நியமிக்கப்பட்டதான பெண். அவங்க கூடி வரலை. கூடி ஒருவருக்கு முன்பதாகவே ஏவாள் கற்போதியானாள். வேதம் தெளிவாக சொல்லுது. ஹீப்ரூவில் பார்த்து தான் தெரியும். தமிழில் அது சொதப்பி இருக்கும். தமிழ் மொழிபெயர்ப்பில் சொதப்பி இருக்கும். அது மாதிரி கிருபை யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறப்ப அவங்க கூடி வரும் முன்னே மரியாள் கிருபையால் கற்போதியானார்கள். யார்? பரிசுத்த ஆவியினால. இங்கே வசனம் என்ன சொல்லுது? யாசாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். யாசாவாகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இந்த சமாதான பிரபு மரியாள் வயிற்றில் உற்பத்தி ஆயிட்டார். அந்த வார்த்தை மாமிஷமாகி கிருபையினாலும் சத்தியத்தை இறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இப்போ அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அவர்களும் சமாதானம் கூறுறார். அவங்க அதை விட்டு விலகுனா அது ஒன்றும் பண்ண முடியாது. பஸ்ஸு வேகமாக போயிட்டு இருக்குது. ஒருத்தன் நான் குதிக்கிறேன்னா அது டிரைவர் பொறுப்பு கிடையாது, மற்ற எந்த பயணியும் பொறுப்பு கிடையாது. அது அவனுடைய மீறுதல். எப்படி? போகிற பஸ்ஸில் ஒருத்தன் குதிச்சான்னா அது அவனுடைய மீறுதல். அவன் தலை மேலே தான் நிற்கும். அவன் ரத்த பிள்ளை யார் மேலே நிற்கும்? அவன் மேலே நிற்கும். அவன் ரத்த பிள்ளை அவன் மேலே தான் நிற்கும்.
மதிகேட்டுக்கு என்ன பண்ணாங்க? திரும்ப இருப்பார்களாக. நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாய் இருக்கும்படி மகிமை நம்ம தேசத்தில் வாசமாக இருக்கணும். ரட்சிப்பு பயந்தவர்கள் தான் ரட்சிப்பு. நிறைய பேர் தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் எப்படி பயப்படுறது? யாதொரு தீமையான காரியத்தையும் நினைவில், சிந்தனையில், எண்ணத்தில், செயல்களில் செய்யாமல் இருப்பது தான் அவருக்கு பயப்படுறதான பயம். வேதம் சொல்லுது, தீமையை வெறுப்பது யாசோக்கு பயப்படுற பயம். என்னென்ன தீமைன்னு தெரியுது அதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சாமல் இருந்தால் அவர் பயப்படுறீங்க. நான் எல்லா தீமையும் செய்வேன், நான் தீமை செய்யாத நாளே கிடையாது அப்படின்னு தேவனுக்கு பயப்படுவது கிடையாது. உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார். நேரடியாக எந்த பிரச்சனையும் நியாய தீர்ப்பு நேராக போகலாம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவர் ரட்சிப்பு பயந்தவர்களுக்கு தான் ரட்சிப்பு, பயப்படாமல் ரட்சிப்பு கிடையாது. அவர் பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். 10ஆம் வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தி. கிருபை மரியாள், சத்தியம்தான் மெசியா. இப்போ மரியாள் வயிற்றில் சத்தியமாகிய மெசியா என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாரு? பிரவேசித்தா, பரிசுத்தாவியாய் பிரவேசித்தா. இப்போ கிருபை சத்தியம் ஒன்று சேருது. இப்போ கிருபை சத்தியம், கிருபையும் மரியாளும், அந்த வார்த்தை நீதி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நியாயப்பிரமாணம் என்றதான வார்த்தை என்ன பண்ணுது? சத்தியமாக இங்கே சேமிப்பிக்கப்படுது, உயிர்ப்பிக்கப்படுது. உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு பாடு அந்த பிதாவாகிய தேவன் வார்த்தை யோகே வாகே வார்த்தை என்ன பண்ணுது? இந்த குமாரனை முத்தம் செய்து ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் சமானமும் ஒன்றை ஒன்று முத்தம். நீதி பிதா, நீதி அந்த வார்த்தை இப்போ என்ன பண்ணுது? நீதியாகிய வார்த்தை நியாயப்பிரமாணம் சமாதானம் என்றதான அடுத்த நிலைமைக்கு அது கடந்து வருது. கடந்து வந்த பிற்பாடு என்ன பண்ணுது? இதை முத்தம் செய்து, அது என்ன பண்ணுது? முத்தம் செய்து. இப்போ நீதி, கிருபை, சத்தியம், நீதி, சமாதானம் இதெல்லாம் என்ன மாறுது? ஒன்றாக மாறுது. மேலே உள்ளது யாசுவா, இந்த இங்கே உள்ளது இது பழைய ஏற்பாடு. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். இங்கே புதிய ஏற்பாடு, சர்வ வல்லமையுள்ள தேவன். உள்ளார யார் வந்துட்டா? குமாரன் வந்துட்டாரு. இப்போ இது நியாய தீர்ப்பு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இது பரிந்து பேசக்கூடியதான ரட்சிப்பு. இது என்னது? பரிந்து பேசுது. 14ஆம் வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் இப்போ இந்த பரிந்து பேசக்கூடியதான ரத்தம் தான் மெசியாவின் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டுருச்சு. இப்போ அந்த பூமியில் நீ முன்னால் படிக்கிட்டு, ஒரு மனுஷன் முன்னால் படிக்கிட்டு அவரை நோக்கி பார்த்தால், பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்தால், குமாரன் பேரோட ஒருத்தன் வர்றான். எப்படி வர்றான்? குமாரனுடைய இரத்த மூலமாக ஒருத்தன் வர்றான்னு சொல்லி என்ன பண்ணுவார்? நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். குமாரனை எடுத்துகிட்டு ஒருத்தன் வர்றான், தன் பிள்ளையோட பேரில் ஒருத்தன் வர்றான். யாரோட பேரில்? தன்னோட பிள்ளையோட பேரில் ஒருத்தன் வர அப்படின்னால என்ன செய்கிறார்? நீதி அவர் இறங்கி வராரு, அவர் தாழ பார்க்கிறாரு. யாசுவா நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடியில் அவருடைய அடிச்சுவடி என்ன பண்ணும்? அவருடைய அடிச்சுவடி, அவருடைய பாதையில், அவர் நியமித்த பாதையில், நானே வழி, நானே சத்தியம்,
நானே செய்வேன்ட்டாரு. அந்த பாதையில் போகணும். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஆளே ஏற்கனவே பிதாவாகிய தேவன் 119 ஆளை பெற்றதான் ஹீப்ரு எழுத்து இருக்குது. இப்போ பழைய ஏற்பாடு முழுக்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். புதிய ஏற்பாட்டில் யார் உள்ள வர்றா? மெசியா உள்ள வராரு. எப்படி வராரு? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்திய நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது எப்படிப்பட்ட மகிமை? அது எப்படிப்பட்டதான ரட்சிப்பு? அது எப்படிப்பட்டதான ஒரு காரியம்? அது குறித்து வேதம் என்ன சொல்லுது? அது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுவே தெரியலன்னா, இது ஆளை ஈவு ரெட்டரில் ஆளை போது முதலெழுத்து. இதுவே தெரியலன்னா ஈவரை பற்றி அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. வேதத்தை பற்றி அடுத்த ஒரு காரியம் தெரியவே தெரியாது. எல்லாரும் ஜெபம் பண்ண, எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க. நானும் ஜெபத்துக்கு போனேன். ஜெபத்துக்கு போகலாம், ஆராதனை நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் பரலோகம் போக முடியாது. இப்போ யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்திய நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இப்போ பிதாவும் குமாரனையும் தனித்தனியாக நிப்பாட்டினா யாரு பிதா யாரு குமாரன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. இதை நீங்கள் மனுஷர் வளர்த்து என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள். ரெண்டு பேரையும் ஒன்றா நிப்பாட்டினா யாரு பிதா யாரு குமாரன்னு தெரியாது. எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும்? அவனுடைய சாயலும் ரூபமும் வார்த்தையும் செயல்பாடும் ஒரே மாதிரி இருக்குது. அது பிதாவுக்கு ஒரேவரோட மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எந்த ஒரு வேற்றுமை நிழலும் கிடையாது. யோவான் சொல்கிறாரு, ரெண்டு பேரும் ஒரே சாயலில் இருக்கிறாங்க. இப்போ இதை பிரித்து ஞானஸ்தானம் கொடுத்தா பரலோகம் போக முடியுமா? பாதாளம் போனால் பரலோகம் போக முடியாது. இப்போ ஒரே பேரான மகிமையை ரெண்டாக பிரிக்கிறாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி. அது அவுட்டு. அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 20:19 பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கன்னாரு. பிதாவுடைய நாமம் என்ன, அவருடைய குமாரோட நாமம் என்ன, அதை பற்றி அறிவு இருக்குதா? கிடையாது. பிதாவுடைய பேர்லையும் குமாரனுடைய பேரில் ஞானஸ்தானம் கொடு. அவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை பற்றின காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதோ கீழே நம்பர் இருக்குது, தெரிந்து கொள்ளணும். பரலோகம் போகணும்னு நினச்சேன் தொடர்பு கொள்ளலாம். பரலோகம் எனக்கு போக தேவையில்லை, நான் செவத்து மட்டும் தான் போவேன், நான் சபைக்கு போய் ஞானஸ்தானம் கொடுப்பேன், நான் நிறைய காணிக்கையெல்லாம் கொடுப்பேன், எனக்கு பரலோகம் தேவையில்லைன்னா என்ன செய்வேன்? எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகம் போகிறோன்னு என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளணும். என்ன செய்ய வேண்டிய? தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது பரலோகம் போகிறவங்களுக்கு மாத்திரமே இந்த செய்தி. யாருக்குள்ள செய்தி? கைவிடப்படுறவங்களுக்குள்ள செய்தி கிடையாது. எங்கே போகிறதுக்கு? பரலோகம் போகுது. இது இடுக்கமான பாதை. எப்படிப்பட்ட பாதை? ரொம்ப இடுக்கமான வாசல் வழி என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.